வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யுனிட்டி மெட்டா டோக்கன் அதாவது யுனைடெட் மெட்டா டோக்கனில் எப்படி நம்ம ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த யூபிட் காயின் மூலயமா எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா யுனிட் மெட்டா டோக்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டீசென்ட்ரலைஸில் இயங்கக்கூடிய ஒரு டெய்லி ரிவார்ட்ஸ், அதாவது நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டெய்லி 0.5% வந்து ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய இன்கம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் யுனிட்டி மெட்டா டோக்கன். இந்த யுனிட் மெட்டா டோக்கனில் யூபிட் காயினை பயன்படுத்தி எப்படி நம்ம ஐடி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டீசென்ட்ரலைஸ் வேலெட் வந்து உங்களுக்கு வேணும். அதாவது டீசென்ட்ரல் வேலெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரஸ்ட் வேலெட் இருக்குது, மெட்டாமாஸ்க் இருக்குது, சேஃப்வால் இருக்குது, பாக்கெட் டோக்கன் இருக்குது. இதேமாரி உள்ள டீசென்ட்ரலைஸ் வேலெட் மூலியமாக தான் நம்ம இந்த யுனிட் மெட்டா டோக்கன் வந்து ஐடி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து அவசியம் இந்த நமக்கு வந்து டீசென்ட்ரலைஸில் இயங்கக்கூடிய இந்த ட்ரஸ்ட் வேலெட்டு இல்லைனா மெட்டாமாஸ்க்கு, சேஃப்வால், பாக்கெட் டோக்கன் இதில் ஏதோ ஒரு வேலெட்டு நமக்கு வேணும். இந்த வேலெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். இதில் பெரிய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேலெட்டோட பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு 12 வேர்ட்ஸ் இருக்கும். 12 வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து சென்டென்ஸாக இருக்கும். அதை வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம அவசியம் ஒரு முக்கியமான இடத்துல நம்ம எழுதி வச்சுக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வேலெட்டை நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வேலெட்டு லாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதனால் அந்த பாஸ்வேர்டு மிக மிக முக்கியம். அதனால் அந்த வேலெட்டு கிரியேட் பண்ணுற எல்லாருமே அந்த பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுங்க. இப்போ இந்த வேலெட்டில் ஒரு வேலெட் இருந்தால் தான் நம்ம இந்த ஐடி கிரியேட் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சேஃப்வால் அப்படிங்கிற வேலெட் மூலயமா நம்ம ஐடி கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா சேஃப்வால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற ஒரு வேலெட்டு. அதனால் வந்து அந்த வேலெட் மூலயமா நம்ம பண்ண போகிறோம். இதில் உள்ள எந்த வேலெட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வேலெட்டு ஃபேவரட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. சேஃப்வால் வேலெட் மூலயமா இப்போ நம்ம எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வேலெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதோட ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும், ஹோம் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயினோட லிஸ்ட்டும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு நெட்வொர்க்கு புது நெட்வொர்க் இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பிஎன்பி நெட்வொர்க் இருக்கும், எத்திரியம் நெட்வொர்க் இருக்கும், எல்லா நெட்வொர்க்கும் இருக்கும். நம்மளுடைய நெட்வொர்க் வந்து புது நெட்வொர்க் அப்படிங்கிறனால இதில் நெட்வொர்க்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இந்த நெட்வொர்க் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆல் அப்படின்னு இருக்கிற இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா சர்ச் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட் மேனுவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் நேம் கேட்கும், அதுமாரி ஆர்பிசி யூஆர்எல் கேட்கும். இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கனாக்கா என்னுடைய டெலகிராம் சேனல் ஆர்பிஜி பிஸ்னஸ் டிவி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் இந்த யூபிடி டோக்கனுக்கான அந்த நெட்வொர்க்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கு கேட்கும். இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும், நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணணும். இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் அது மூலியமாகவும் இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் வந்து பார்த்திங்கனாக்கா யூபிட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை பார்த்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது கொடுத்துருங்க. அடுத்தது வந்து யூஆர்எல் அட்ரஸ் வந்து இருக்கும், அதையும் காப்பி பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது செயின் ஐடி வந்து பார்த்திங்கன்னா 9002ன்னு இருக்கும். அடுத்தது கரன்சியோட சிம்பிள் வந்து யூஎஸ்சி. கீழே வந்து அதேமாரி யூஆர்எல் ஒரு இது இருக்கும், அதே சேம் தான். யூஆர்எல் காப்பி பண்ணி கொடுத்துருங்க. இது எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே ஆடுன்னு இருக்கும், இந்த ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஆடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா திருப்பி ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் பேஜ் வந்த பிறகு இந்த இதில் திருப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது டோக்கன் ஆட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து நெட்வொர்க்கு யூபிடி ஸ்கேன் நெட்வொர்க் வந்து நம்ம
ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது டோக்கன் ஆட் பண்ணணும். டோக்கன் ஆட் பண்ணுறதுக்கு திருப்பி ஹோம் பேஜ் வந்துட்டிங்க அப்படின்னாக்கா இதில் மேனேஜ் காயின்ஸ் அப்படின்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ் காயின் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிங்க. யூபி ஸ்கேன் அப்படிங்கிற நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிங்க. இந்தமாதிரி டிக் மார்க் இந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னா யூபின்னு டைப் பண்ணிங்கன்னாவே அந்த நெட்வொர்க் வந்துடும். எல்லா நெட்வொர்க் காட்டுறதுல இதை வந்து ஓகே கொடுத்துங்க. கொடுத்துட்டு திருப்பி ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நெட்வொர்க் கேட்கும். இந்த நெட்வொர்க் இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெட்வொர்க் வரும். அந்த நெட்வொர்க் பார்த்திங்கனாக்கா யூபி ஸ்கேன் அப்படின்னு இருக்கும். அந்த நெட்வொர்க்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து அடுத்தது கான்டாக்ட் அட்ரஸ் கேட்கும். கீழே வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா கான்டாக்ட் அட்ரஸ் கேட்கும். இந்த கான்டாக்ட் அட்ரஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம டெலிகிராம் சேனலில் கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் இப்படி தான் இருக்கும். ஆர்பிஜி பிஸ்னஸ் டிவின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் இதில் இந்த இடத்துல இருக்கிறது தான் கான்டாக்ட் அட்ரஸ். இந்த அட்ரஸை வந்து அங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா நேம் வந்துடும், சிம்பிள் வந்துடும், டெசிமலும் வந்துடும். அப்படி வரலன்னா இதை அங்கேயே நமக்கு டெலிகிராம் சேனல்லே அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் காப்பி பண்ணி கூட இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த காயின் வந்து டோக்கன் வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் வந்து கீழே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல யூஎஸ்சி யூபிடி காயின் இந்த இடத்துல இருக்க போகிறேன். 2 ஆன் இருக்கா? இது 2 ஆனில் இல்லைன்னா ஆன் கொடுத்து வச்சுருங்க. இதுமாரி ஆன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜுக்கு வந்துடும். அது 2 காயினுமே மெயின் பேஜுக்கு வந்துடும். மெயின் பேஜுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ ஐடி கிரியேட் பண்ணணும். ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாக்கா ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காயின்ஸ் 2 காயின்ஸுமே வந்து இங்கே வேலெட்டுக்கு கொண்டு வரணும். இந்த காயின்ஸ் இந்த டோக்கன் காயின்ஸ் வாங்குறதுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணணும். அது நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் காயின்ஸ் வாங்கிக்கலாம். அது காயின்ஸ் அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டாலருக்கு காயின்ஸ் வேணுமோ அதுவும் வாங்கி கொடுத்துருவோம். வாங்கி உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். நீங்கள் அந்த காயின்ஸ் வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வேலெட்டை கொண்டு வரத்துக்கு நீங்கள் மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. வேலெட்டில் இதுமாரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து காயின்ஸ் வர்றதுக்கு ரிசீவ் அட்ரஸ் வேணும். அந்த ரிசீவ் அட்ரஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்ட் இருக்கும். அதுக்கடுத்து ரிசீவ்னு இருக்கும். இந்த ரிசீவை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரிசீவை கிளிக் பண்ணிங்கனாக்கா இதுமாரி காயின்ஸ் நம்ம ஆட் பண்ண 2 காயின்ஸ் வரும். இதில் வந்து ஏதோ ஒரு காயின் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த அட்ரஸ் வந்துடும். இந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல காப்பின்னு இருக்கு இல்லையா? இந்த காப்பின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ் காப்பி ஆகிடும். இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா அவங்களுக்கு அனுப்பிட்டு நீங்கள் அந்த காயினை ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 விதமான காயின் வேணும். அதாவது இஎஸ்சி யூபிட் செயினில் வந்து கேஷ் ஃபீஸு மினிமம் ஒரு $2 வேணும். அடுத்தது யூபிட் காயின் வந்து நீங்கள் எவ்வளவு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில். உதாரணத்துக்கு $50 பண்ணுறீங்கனாக்கா $50 ஒர்த்தாப்பிலான காயின்ஸ் வாங்கிக்கணும். நீங்கள் எவ்வளோதுக்கு வேணுமோ அது 2யும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இது மூலியமாக ரிசீவ் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த காயின் ரிசீவ் ஆகிடும். இப்போ நம்ம காயின் ரிசீவ் ஆகிட்டு அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு மெயின் பேஜில் உங்களுக்கு காயின் காட்டும். இப்போ பாருங்கள் யூபிட் காயின் வந்து நான் வந்து $50 வாங்கியிருக்கேன். 50னாக்கா ஒரு $52 வாங்கியிருக்கேன். ஏன்னா 485 கேஷ் ஃபீஸு யூபிட் செயினில் ஒரு 2 USD வாங்கியிருக்கேன். இப்படி வாங்கிட்டீங்கன்னாக்கா ஒரு USD அதிகமாக வாங்குறது பெட்டர். ஏன்னா நம்மளுடைய காயின்ஸ் டோக்கனோட ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால ஐடி போடுறப்ப சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு $1 அதிகமாக வாங்கிக்கிறது பெட்டர். இப்படி வாங்கிட்டு இப்போ 2 காயின் வந்துருச்சு. வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஐடி போடணும். ஐடி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ரெஃபர் லிங்க் வேணும். இந்த ரெஃபர் லிங்க்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது. அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில். இதுதான் நீங்கள் இதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த வேலெட்டில் இந்த மெயின் பேஜில் கீழே வந்து டீ ஆப்னு சென்டரில் இருக்கும். கீழே வந்து ஒரு 5 ஐக்கான் இருக்கும். அதில் சென்டரில் டீ ஆப்னு இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த டீ ஆப் பேஜில் இந்த சர்ச் பாக்ஸில் அந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா திருப்பி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து இதை பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த சர்ச் பாக்ஸ் இந்த இடத்துல அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபி செயின், அதாவது நம்மளுடைய நெட்வொர்க் வந்து இந்த இடத்துல பிஎன்பி வேறு ஏதோ இருந்தால் நம்மளுடைய நெட்வொர்க்கை நீங்கள் மாற்றிடணும். நெட்வொர்க் அதை கரெக்டாக மாற்றி இதில் அதை மட்டும் செக் பண்ணிங்க. நெட்வொர்க் வேறு எதுவும் மாறி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிங்க. ஏன்னா நமக்கு வந்து யூபி டோக்கன் யூஸ் பண்ணுறதுனால யூபி செயின் இந்த இது இப்போ புது நெட்வொர்க் ஆட் பண்ணோம் இல்லையா? அந்த நெட்வொர்க்கு மட்டும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல கோன்னு இருக்கும்.
மேலே கோன்னு இருக்கும், அந்த கோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஐடி போடுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து லாகின் பண்ணுறவங்களுக்கு, அதாவது நீங்கள் ஐடி ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். அந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா திருப்பி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் ஐடின்னு இருக்கும். இந்த ரெஃபர் ஐடிங்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்கனாக்கா, ரெஃபர் ஐடி வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல்லேயும் ரெஃபர் ஐடி இருக்குது. அந்த ஐடியை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருங்க. காப்பி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள். என்னுடைய ரெஃபர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா RPG411. RPG411 அப்படிங்கிற ரெஃபர் ஐடி இந்த இடத்துல டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல நம்ம டச் பண்ணோன்னே நேம் வந்துடும். காந்தி ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ரெஃபர் ஐடி கொடுக்குறீங்க அவங்களுக்கான நேம், அவங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஐடி நேம் வந்துடுங்க. நேம் வந்த பிறகு கீழே உங்களுடைய டீட்டெயில், உங்களுடைய ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களுடைய லாகின் ஐடி, நீங்கள் என்ன லாகின் ஐடி கொடுக்க போகிறீங்களோ அந்த லாகின் ஐடி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா லாகின் ஐடி எடுத்து லாகின் பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அடுத்தது ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதே சேம் பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ரெஜிஸ்டர்னு இருக்கும். ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகிடும். ஐடி கிரியேட் ஆகி உடனே இதேமாரி ஒரு பாப் மெசேஜ் வரும். உங்களுடைய நேம் வந்துடும், லாகின் ஐடி வரும், இமெயில் அட்ரஸ் வரும், யார் ரெஃபர் ஐடி யார் கொடுத்தாங்களோ அது வரும். கீழே உங்களுடைய வேலட் அட்ரஸும் வந்துடும். இப்போ வந்து உங்கள் ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஐடி கிரியேட் ஆன பிறகு உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் போகும். இந்த பேஜை அப்படியே வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக இமெயிலுக்கு போயிடுங்க. இமெயில் போனீங்க அப்படின்னாக்கா இமெயில் வந்து இதுமாரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு மெசேஜ் வரும். அந்த இமெயிலை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னாக்கா இமெயிலில் இதுமாரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வெரிஃபை நவ் அப்படின்னு இருக்கும். இதை மட்டும் கிளிக் பண்ணிங்க. இந்த இமெயிலில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்திருக்கும். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்களுடைய நேமு, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்திருக்கும். அதில் நீங்கள் எல்லாமே இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து லாகின் பண்ணணும். திருப்பி அதே பேஜுக்கு வந்துடுங்க. திருப்பி வந்துட்டு கீழே லாகின் இருக்கும், லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, யூசர் ஐடி, லாகின் ஐடி, இப்போ என்னோடய ஐடி வந்து RPG411, பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு வேலட் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இங்கே சைன்இன் அப்படின்னு கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு மெசேஜ் வரும். இதை க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேமு, ஐடி நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். கீழே ஸ்டேக்கிங் நவ் அப்படின்னு இருக்கும். இங்கே தான் நம்ம அமௌண்ட்டு ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் வாங்குறதுக்கு ஸ்டேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஸ்டேக் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டு மினிமம் $50, $100 எவ்வளோங்கிறத நீங்கள் இதில் டைப் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிள் பேலன்ஸ் காட்டும். இப்போ 455 டோக்கன் இருக்குது. அதனால் $50 கொடுக்கலாம். இப்போ $50லேருந்து $10,000 வரைக்கும் நீங்கள் ஸ்டேக்கிங் ரிவார்டு கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே 0.5% உங்களுக்கு டெய்லி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல 15 நான் டைப் பண்ணுறேன். $50 டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னா அதோட டோக்கன் வேல்யூ வந்துட்டு இப்போ 450 டோக்கன் இங்கே இருக்குது. இங்கே 454.54 டோக்கன் தேவைப்படுது. யூபி டோக்கன் வந்து $50 இவ்வளோ டோக்கன் தேவைப்படுது. அப்போ நீங்கள் எவ்வளோ டாலர் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு நாப்பில் டோக்கன் இங்கே வாங்கி வச்சுருக்கணும். இப்போ $50 கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீட்டெயிலும் காட்டும். கீழே அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக ஸ்டேக் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டேக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே வந்து கன்ஃபார்ம் கேட்கும். அடுத்தது கன்ஃபார்ம், கீழே வந்து கன்ஃபார்ம்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா திருப்பி உங்களுடைய செக்யூரிட்டி பாஸ்வேர்டு, நீங்கள் மொபைலில் வந்து லாக்கின் பேட்டர்ன் இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடி இருந்தால் ஃபேஸ் ஐடி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்டேக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுடைய ரிவார்ட்ஸ் மறுநாள் இன்றைக்கி நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு டெய்லி ரிவார்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேக் பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து இந்த மெனு பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஸ்டேக்கிங் உங்களுக்கு வந்து டைம் வந்துடும். இப்போ என்ன டேட்டு, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறது, எத்தனை பேக்கேஜோட வேல்யூ என்ன எல்லாமே வந்துடும். இவ்வளோ தான் ஈஸியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கீழே வந்து நேராக போய்ட்டு இந்த இண்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மெனு இருக்கு இல்லையா 3 கோடு, அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மெயின் பேஜுக்கு வந்துக்கலாம்.
மெயின் பேஜ் இது தான். இந்த மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி நம்பர், கீழே உங்களுடைய ரெஃபர் லிங்க் இருக்கும். நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். கீழே அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். உங்களுக்கு டெய்லி வர ரிவார்ட்ஸ் இந்த இடத்துல தான் டிஸ்ப்ளே ஆகும். அதேமாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, எதுக்கு வந்து ரிவார்ட்ஸாக இருந்தாலும் இங்கே டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே இருக்க கோடு ரைட் சைடில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா மெனுஸ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே இருக்கும். டேஷ்போர்டு, டீமு, உங்களுக்கு கீழே என்ன டீம் இருக்குது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெனுக்கும் அந்தந்த மெனு ஆப்ஷன் இதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே போனஸ் எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதை பயன்படுத்திங்க. சரியாக பயன்படுத்திட்டு பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணுங்கள். என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்னோடய சேனலில் என்னுடைய நம்பர் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணி நீங்கள் கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.